மச்சான் சஞ்சய், இப்போடா அந்த லாக்டவுன்லாம் முடியும்? கிரவுண்டுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதான் மச்சான் எனக்கும் தெரில, காலேஜ் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். காலேஜா? எனக்கு தெரியும். எப்படா போட்ட? இப்போ தானே போட்டேன் ஆன்லைனில். நான் ஏதோ ட்ரை பண்ணது சோஷியல் ஒர்க்கு, ஆனால் அவங்க கொடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்டா. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸா? அது என்னடா புதுசாக இருக்கு? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ரா. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உலக அரசியல் பற்றி படிக்கிறது. உலக அரசியலா? உனக்கு அரசியல் உலகம் தெரியாது, உனக்கு தெரியும் உலக அரசியல். உனக்கு போய் சொன்ன பேர் போடா. டேய் சும்மா சொன்னடா சஞ்சய், நில்றா. உனக்கு எல்லாம் தெரியும்டா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸா? டேய் 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 மச்சான், உனக்கெல்லாம் எப்போ சீட்டு கட்சிது? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, ஃபோன் வராமலே சொல்கிறா பேசுகிறானா? தோ வந்துட்டேன். யார் கிளாஸு? ஐயோ தோ வந்துட்டேன். டேய் 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 சொல்லிட்டு போடா. நான் போயிட்டு வரேன் ஆன்லைன் கிளாஸ். என்னடா இவன்? ஆஹா, இவன் வர லேட்டாக வருவானே. சஞ்சய், நாளைக்கு காலை ஃபோன் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்காத. 6 மணிக்கு வா, இல்லைன்னா வராதடா. புரியுதா? புரியுது. எங்க புரியும்? Pegasus. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது. வண்டி விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? டோன்ட் டாக். ஏய் ஹலோ, ஒன்றுமாடா தூங்கினு இருக்க? இதே வேலையாக போச்சுடா. ஏன்டா ஏய் சீக்கிரம் இருந்துச்சு வாடா, ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னலடா உங்ககிட்ட. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும். ஏய் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகினுறடா. ஏய் இதாடா உங்கள் ஊரில் 10 நிமிஷம். ஏய் வர வழியில் ஒரு பையனை பார்த்தேன் மச்சான். அவன் ஏதோ எக்ஸாம் எழுத போகிறான்றான். அதான் லேட் ஆயிடுச்சு. ஊரே ஏமாத்தது வேலையாக வச்சுருக்கீங்கள? டேய் உண்மையை தானே சொல்கிறேன். டேய் நேற்று உங்ககிட்ட சொன்னல சீக்கிரம் சொல்லி, ஃபோன் பண்ணுற மாதிரி ஏன்டா வச்சுக்கிற? இப்போ பார் வார்மப்பே பண்ணி முடிச்சிட்டேன். சீக்கிரம் வார்மப் பண்ணிட்டு வா, சீக்கிரம் பண்ணு. டேய் என்னடா நீ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஃபோன் ஒன்றுக்கிற? ஸ்டார்டிங்கில் ஏதோ இதுமாரி பேசுனேன். இல்லைடா டைமை செட் பண்ண தான்டா எடுத்தேன். ஹேங் ஆகுது மச்சான் ஃபோனு. எது ஐஃபோனு ஹேங் ஆகுதா? காட்டு. ஃபோட்டோஸ்லாம் ஃபுல்லாக இருக்கு போல மச்சான் ஸ்டோரேஜ், கொஞ்சம் பாரு. ஐயோ ரொம்ப தேடுறானே உள்ளே போயிட்டு. நான் இவன் இது ஒன்றும் ஹேங்கெலாம் ஆகலை, யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிற? நல்ல வேலை ஒன்றும் பார்க்கல. உன் ஃபோனை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிற? ஐஃபோன் ஹேக் பண்ண முடியாது, செக்யூர்டாக நினச்சா. நான் ரிவர்ஸில் வரான். டேய் நேற்று இதுமாரி ஒரு நியூஸ் ஒன்று படிச்சேன்டா. பிரகாசஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதா, அதில் தான் ஐஃபோன்லாம் ஹேக் பண்ண முடியுமா. அந்த மாதிரி தான் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க போல. என்னது பிரகாஷ் ராஜா? டேய் சொல்லும் பிரகாஷ் ராஜ் இல்லடா, பெகாசஸ். இது வந்து இஸ்ரேல் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க வேவு பார்க்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி பத்திரிக்கையாளருக்கும்
அரசியல்வாதிக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் வேவ் பார்க்கறத கண்டுபிடிக்காங்க. காலை கொடுமடா. நடா சொல்கிற எதோ டேய் அங்கே யாரும் பார்க்குற மாதிரி இருக்குதுடா. அங்கெல்லாம் யாரும் இல்லையாடா? எனக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் யாரும் இல்லைடா. சரி, ஜேர்னலிஸ்ட்டு பொலிட்டிஷியன் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு என்னதுக்கு ஆக்ட் பண்ணோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. உன்ன மாதிரி தாண்டா ஒரு ஃபோனை ஆக்ட் பண்ணி அந்த ஃபோன் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஜட்ஜுக்கும் இவருக்கும் அஃபேர் இருக்குதுன்னு தெரிய வந்துடா. அப்புறம் அந்த ஜட்ஜுக்கு கால் பண்ணி அவரை பிளாக்மெயில் பண்ணி அது மசூதி பதிலாக கோயில் இருக்குதுன்னு நம்ப வச்சாங்க. இதுமாரி நிறைய இடத்துல நடந்துக்குதுடா. இதுமாரி பிரகாசஸும் வச்சு கவர்மெண்ட் அவங்கவுங்க கேஸ் அப்படியே அகெயின்ஸ்டாக மாற்றிக்கிறாங்களாண்டா. இதெல்லாம் நம்ம எதிர்த்து கேட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளே பார்த்து சுட்டு கொண்டுருவாங்களாண்டா. அப்படிலாம் கேட்டுறாதே. ஹே, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ ஓ. என்ன ராமலிங்கம், ஆளையை பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானப்பா. ஆமாம், நீ என்ன மேலே சட்டை போடாமல் கீழே செருப்பு போடாமல் அப்படி எங்கே போயிட்டு இருக்க? எக்ஸாம் எழுத போகிறேண்ணே. எக்ஸாம் எழுத போறியா? ஆமாண்ணே. எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்படியாடா போவாங்க? இல்லைண்ணே, அங்கே போனால் எப்படி எல்லாத்தையும் கைட்ட சொல்லுவாங்க. அதைத்தான் வீட்டில் எல்லாத்தையும் கைட்டி போட்டு போகிறேண்ணே எக்ஸாம் எழுத. எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போ இப்படிலாம் போகிறீங்க. இன்னும் நம்மள மாரி ஆளுங்கண்ணா வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு பறந்து தான் போவோம் பொழிக்குதே. நானா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற ஒன்றுமே புரியல. அது ஒன்றும் இல்லைடா. இப்போ ஏர்போர்ட்டும் ரயில்வே பட்டியும் தனியார் கொடுத்துட்டாங்க. வேலைவாசி ஏறி போய்க்குது. அப்போ நம்ம மாரி ஆளுங்களாம் எப்படி போகுது? அதான். நோ, நீ எப்பவுமே ஜாவா புல்லெட்டு சுற்றின்னு இருப்பேன். இப்போ நான் நீ சைக்கிள் சுற்றினுங்கிற. என்னடா பண்ணுறது? பெட்ரோல் இருக்க வழிக்கு தண்ணி ஊற்றி தான் போகணும் போல். வரட்டா? சரிண்ணே. நான் கழுவி வச்ச குண்டா மாதிரி கவுந்து கிடக்குறான். ஏய், தழுகி என்னடா பண்ணின்னு இருக்க? ஒர்க் அவுட்ரா. ஒர்க் அவுட்டா? நான் எப்படா இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுத்தேன்? அப்போ இது ஒர்க் அவுட் இல்லையா? அடா போடா. அப்பா, ஐயோ, நீ பண்ணுறது எப்படி தம்மாகுது? கோயம்புத்தூர் அதில் ஒரு சாமியார் இருப்பான் பார், காடெலாம் அழிச்சிட்டு யோகான்ற பேரில் ஏதோ மாதிரி பண்ண இருப்பான் பார். அந்த மாதிரி ஒர்க்குன்ற பேரில் நீ ஏதோ பண்ணின்னு இருக்கடா. ஓ, நீ அவரை சொல்கிறியா? அவரை சொல்வதான் இன்னொருத்தர் ஞாபகம் வருது. இந்த நாகர்கோயில் அங்கே ஒருத்தர் சாமியார் இருக்காராமே. வரவும் போகிறவங்க பாவம் மன்னிப்பு தர சொன்னால் கூட்டின்னு போய் பாவம் பண்ணிக்கிறாராமே. உண்மையாடா? எனக்கு ஒன்றும் தெரில. நம்ம பேரில் அந்த பேண்டேட்ரா. ஏய், ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்பை வச்சு ஒரு மதத்தை குத்தம் சொல்லாதடா. அதுதானே நானும் சொல்கிறேன். ஒருத்தர் 2 பேர் செய்கிற தப்புனால ஒரு மதத்தை டெரரிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகேடா. புரியல தானே? வா சொல்கிறேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டானா மறுபடியும். இப்போது உன் மதத்தை பற்றி தப்பாக சொன்னால் உனக்கு கோவம் வருதா இல்லையா? வரும். அதேமாரி தான்டா மற்ற மதத்தை பற்றி சொன்னாலும் கோவம் வரும். இப்போல்லாம் மதத்தை தூண்டி விட்டு அதில் அரசியல் பண்ணி சண்டை வர வச்சுறாங்க. இதெல்லாம் மாறணும்னா நம்ம மதத்தோட ஃபால்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியாது? தென்காசி மாதவ கோயில் பக்கத்தில் 5 ஃபால்ஸ் இருக்குது. அது எந்த ஃபால்ஸ் உனக்கு தெரியும் சொல்லு? ஐயோ பைத்தியக்காரனே, ஃபால்ஸ்னா அது இல்லைடா. ஃபால்ஸ்னா ஒரு ரிலீஜன்லேருந்து தப்பு என்ன சரி என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ என் ரிலீஜனும் சிஸ்டம் இருக்குது. இவன் பிறப்பாலேயே தாழ்ந்தவன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாக்கு இல்லைதான், புரியுது. சரி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதை சொல்லு. இருக்குது, ஆனால் இல்லை. வேற கமல் மாதிரி பேசுங்க. அந்த ராடேரா இருக்குது ஆனால் இல்லையா? எதனா ஒன்று சொல்கிறா, நீ என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்க? டே ஆண்டோ, நீ நினைக்கிற மாதிரி நான் தீஸ்டம் இல்லை ஏத்திஸ்டம் இல்லைடா. அப்போ யார் தாண்டா நீ? இப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாம் இதான் கடவுள்ன்றாங்க பேர். அது கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே. அதுலேயும் உடன்பார்ப்பு இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரையும் பவர் இருக்குது. அதுவும் கடவுள் இல்லைன்னு நான் சொல்வேன். சார்லா, யாரா நீ? நீ என்ன அரசியல்லாம் சேரக்கூடாது? இதே சொல்றதுக்கே வந்துருங்கடா. இல்லைடா, நிறைய விஷயம் உனக்கு தெரியுது, அதனால சொல்கிறேன். அவன் தான் நல்லாயிருக்கும், இவன் தான் நல்லா இருக்கணும். தான் யாரும் வரமாட்டீங்களாடா? வரலன்னா பரவாயில்ல, அரசியல் பற்றி கொஞ்ச நாள் தெரிஞ்சுங்கடா. ஓ,
நம்ம இன்னும் எழுந்துக்கவே இல்லையா?